ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சாப்டர் 22 பார்க்க போகிறோம். சாப்டர் 22 என்ன அப்படின்னா ஹால்விங் பிரின்சிபல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே வந்து சொல்லியிருப்போம், அதாவது ஒரு ஸ்ட்ரோக் சைஸுன்றது வந்து ஒரு மீடியம் சைஸில் தான் இருக்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் சின்னதாக போட்டிங்கன்னா அது ஒரு வேறு மீனிங்லேயும், அதே ஸ்ட்ரோக்கை ரொம்ப பெருசாகவும் போட்டிங்க அப்படின்னா அது ஒரு வேறு மீனிங்லேயும். சின்னதாக போட்டால் ஹால்விங் மெத்தட், பெருசாக போட்டால் டபுளிங் மெத்தட்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஸோ இந்த சின்னதாக போட்டால் அது எப்படி மீன் பண்ணும் என்ன அப்படின்றது தான் அந்த ஹால்விங் பிரின்சிபலில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். தென் வந்து அடுத்து வர டபுளிங் மெத்தடுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். ஸோ வாங்க ரூல்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு, ஹால்விங் எ ஸ்ட்ரோக் இன் லென்த் இண்டிகேட் த அடிஷன் ஆஃப் டி ஆர் டி. ஹால்விங் வந்து டி ஆர் டி சவுண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஒன் syllable, however, unless the stroke is finally hooked or has a joined diphthong, a light stroke is halved for T only. ஸோ இது நம்ம எக்ஸாம்பிள் ரூல்ஸ் பார்க்க உங்களுக்கு வந்து புரியும். பாருங்கள், ஹால்விங் ஃபார் எய்தர் டி ஆர் டி. ஸோ டி ஆர் டிக்கு வந்து நம்ம அந்த ஹால்விங் மெத்தடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா, எந்த வேர்டோட லாஸ்ட்டில், எந்த ஸ்ட்ரோக்கோட லாஸ்ட்டில் வந்து டி ஆர் டி வந்து முடியுதோ அந்த இதை தான் நம்ம வந்து ஹால்விங் பண்ணணும். இப்போ ரேபிட் அப்படின்னு இருக்குது. ரேபிட் அப்படின்றது நம்ம நார்மலாக எப்படி எழுதுவோம், பிட் இப்படி எழுதுவோம் இல்லைங்களா. இந்த டி வரனால இந்த பியை வந்து ஹாஃபாக வந்து பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரேபிட் அதுக்கு ஆனால் அதுக்கு உண்டான வவல் சைனை கரெக்டாக வச்சிடணும். ஸோ இந்த ஒரு ஆர் பி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி போடுவோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து இதில் பாதி அளவுக்கு இருக்குது இல்லைங்களா. இதுதான் ஹால்விங் மெத்தட். ரேபிட் அப்படிங்கும்போது ரேபிட். ஸோ ரேபிட் பி அப்படிங்கிறதுக்கு டார்க்காகவும் பி அப்படிங்கிறதுக்கு லைட் ஸ்ட்ரோக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயுமே நம்ம வந்து லைட்டு டார்க்கை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து மீனிங் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டாக கிரெடிட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கிரெடிட் வவல் வச்சிடணும். அடுத்து பாருங்கள், டெபிட் அதுவே வந்து ஹானர்ட். அடுத்து அப்ளைடு. ஸோ எல்லாத்துக்குமே அப்ளைடு. அந்த ஸ்ட்ரோக்கை வந்து பாதியாக போட்டோம், லாஸ்ட்டில் வந்து டி ஆர் டி முடியுது அப்படின்னா அதை வந்து பாதியாக போட்டால் அது வந்து ஹால்விங் மெத்தட் ஆயிரும். ஸோ அடுத்து பாருங்கள், a stroke having a finally hook or a joined diphthong may be halved for either T or D. ஸோ லாஸ்ட்டில் வந்து ஹூக் இருக்குது இல்லைங்களா. இப்போ என் ஹூக் பார்த்தோம், அந்த வி ஹூக் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்து இதையுமே வந்து இந்த ஹூக்ஸ்க்கு நம்ம ஹால்விங் மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. பே டென் அப்படிங்கும்போது டென்ட் அப்படிங்கும்போது, ஸோ இந்த ஸ்ட்ரோக்கே வந்து ஹாஃபாக போட்டோம் அப்படின்னா டென்ட். அடுத்து மென்றது மென். இதுவே ஹாஃபாக போட்டோம் அப்படின்னா மென்ட். ஸோ அவ்வளோதான். அதுக்கு உண்டான வவலை வந்து கரெக்டாக வச்சிடணும். அடுத்து ஹால்விங் ஃபார் டி ஒன்லி ஆர் ஃபார் டி ஒன்லி. அடுத்து பாருங்கள், இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஒன் syllable, லைட் ஸ்ட்ரோக்ஸ் வித்தவுட் எ ஃபைனல் ஹுக் ஆர் எ ஜாயிண்ட் டிஃப்தாங் ஆர் ஹால்வ்ட் ஃபார் டி ஒன்லி. பிளேட். அடுத்து தாட். அடுத்தது பாருங்கள், இன் வேர்ட்ஸ் ஆஃப் ஒன் syllable, heavy strokes without a final hook or joined diphthong are halved for D only. ஸோ இது ஒன்றும் இல்லைங்க, அதாவது டி ஆர் டி ரெண்டுலேயுமே எண்ட் ஆகிற மாதிரி வார்த்தை வந்துச்சு அப்படின்னா ஒன்றை வந்து டிக்கு ஹால்விங், எய்தர் டி ஆர் டிக்கு வந்து ஹால்விங் வந்து ஒன்று வச்சுக்கோங்க, ஆர் வைஸ் வெர்சா. அதே மாதிரி டிக்கு ஒரு இதை வந்து டிக்கு யூஸ் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஹால்விங்கை வந்து டிக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வேர்டு வந்து டிக்கு வரும்போது நீங்கள் ஃபுல் ஸ்டாப் போட்டுக்கோங்க. அதை தான் வந்து சொல்கிறாங்க. கிரேட் அப்படிங்கும்போது கிரேட். ஸோ இதே தான் நீங்கள் கிரீட்டுக்கு வச்சாலும் தப்பு கிடையாது. பிகாஸ் நம்ம அந்த வவ்வாலை தான் வந்து கரெக்டாக வச்சுக்க போகிறோம். பட் ஒரே மாதிரி இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி டி ரெண்டுமே ஒரே வேர்டுக்கு வந்து மேட்ச் ஆகும் அப்படிங்கிற இடத்துல டிக்கு ஒரு ஹால்விங்கோ ஆர் ஃபுல்லாகவும், ஆர் டிக்கு ஹால்விங் ஆர் ஃபுல்லாக ஏதோ ஒன்று வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து ஹால்விங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற டைமில் நீங்கள் வந்து ஃபுல் ஸ்ட்ரோக்காக எழுதிக்கோங்க. அடுத்து vocalizing half length forms. The vowel signs to half length forms are read next to primary strokes. ஸோ இப்போ ஒரே ஒரு வவல் மட்டும்தான் இருக்குது அப்படிங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைட், அந்த மாதிரி ஒரே ஒரு வவல் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா வவல் சைன் ரீட் நெக்ஸ்ட் டு த ப்ரைமரி ஸ்ட்ரோக். ஸோ நம்ம இப்போ ஃபைவ் இருக்குது, ஃபைட் அப்படின்ட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. வவல்ஸ் இது ஒரு ஸ்ட்ரோக் மட்டும்தான் இருக்குது. இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா
ப்ரைமரி ஸ்ட்ரோக்குன்றது இது இல்லைங்களா, எஃப் தான். பிகாஸ் எஃப் தான் நம்ம ஹால்விங் பண்ணியிருக்கோம். எஃப் தென் வந்து இந்த வவ்வல் சைனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டி பிடிக்கணும். பிகாஸ் டி முடிகிற இடத்துல தான் டி ஆர் டி முடிஞ்சால் தான் அது வந்து ஹால்விங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ டி கடைசியாக வரும். அப்போ வந்து ப்ரைமரி ஸ்ட்ரோக்குன்றது இந்த எஃப் தான். எஃப்க்கு அப்புறம் இந்த வவ்வல் படிக்கணும். வவ்வல் படித்தோம் அப்படின்னா 5. இந்த லாஸ்ட்டாக ஹால்விங் பண்ணியிருக்கோம் அது வந்து டி மீன் பண்ணும் அப்படின்றனால ஃபைட். அடுத்து சீக்கர் நமக்கு தெரியும் இல்லைங்களா, எஸ்கேஆர் சீக்ரெட் அப்படிங்கும்போது சீக்ரெட். அடுத்து பாருங்கள், சர்க்கிள் எஸ் ஃபாலோவிங் ஹாஃப் லென்த் ஃபார்ம்ஸ். ஸோ இதுவுமே நம்ம வந்து ஹால்விங் மெத்தட்லேயுமே சர்க்கிள் எஸ்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டில் முடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கோட் இப்படி கொடுத்துருக்காங்க, கோட்ஸ். அடுத்து மவுண்ட்டு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, மவுண்ட்ஸுங்கும்போது இந்த எண் இருக்குது இல்லைங்களா, எண்ணுக்குள்ளே தான் ஹூக் போடணும். நம்ம சர்க்கிள் சாப்டர்லேயே வந்து இந்த ரூல் பார்த்துருப்போம். லாஸ்ட்டாக எம் முடியுது அப்படின்னா இந்த எம்முக்குள்ளே தான் கொக்கி அந்த கான்செப்ட், ஹூக் இன்சைடு ஹூக் அந்த கான்செப்ட் தான். அதே தான் இந்த டபுளிங் மெத்தட்லேயும் நம்ம யூஸ் பண்ணணும். ரெண்ட் அப்படிங்கும்போது இப்படி எழுதுவோம் இல்லைங்களா. ஸோ என்டிஎஸ் அப்படிங்கும்போது இந்த ஹூக்கு ஜாயின் பண்ணி எழுதிட்டுலாம், ரென்ட்ஸ். ரிஃப்ட்ஸ். அடுத்து பாருங்கள், ஹாஃப் லென்த் ஹெச் when not joined to another stroke is always written upward. ஸோ ஹச்சுக்கு அப்புறம் எதுவுமே வரல, ஹச்சுக்கு அப்புறம் இந்த ஹால்விங் மெத்தடு ஆர் ஹூக்கு தான் வருது அப்படிங்கிற டைமில் நம்ம இந்த அப்வர்டு ஹச்சை வந்து ஹால்விங் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஹைட்ஸு, ஹண்ட்டு. அடுத்து ஹாஃப்ட்ஸ். பாருங்கள், ஹால்விங் பிரின்சிபல் நாட் எம்ப்ளாய்டு. எங்கெல்லாம் வந்து ஹால்விங் பிரின்சிபல் யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சில எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. த ஹால்விங் பிரின்சிபல் இஸ் நாட் எம்ப்ளாய்டு இன் வேர்ட்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் சிலபிள் when a vowel follows final T or D because a final vowel requires a final stroke. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒரு வேர்டு வந்து ஃபைனலாக வவ்வலில் முடிஞ்சிச்சு அப்படின்னா எதுனாலுமே நம்ம வந்து சர்க்கிள்ஸாக இருக்கட்டும், லூப்ஸாக இருக்கட்டும், ஹால்விங்லேயுமே வந்து ஃபுல் ஸ்ட்ரோக் தான் போடணும். இப்போ பிட் அப்படின்றது லாஸ்ட்டாக டி முடியுது, அதனால் நம்ம ஹால்விங் பண்ணி போடுறோம். பிடி அப்படின்றது அந்த வவ்வல் வருது இல்லைங்களா, ஸோ அதனால ஃபுல் ஸ்ட்ரோக் தான் போடணும். கிரீடி ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரைஃபோன் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ட்ரைஃபோன் வர இடத்துலையும் நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் போடணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது டிஃப்தாங்ஸ் சாப்டர்லேயே பார்த்துருப்போம். அடுத்து இன்னொரு இதுவுமே வந்து பின்னாடி ஒரு சாப்டர் வரும், அதுலேயுமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ட்ரைஃபோன்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஃபுல்லாக தான் ஸ்ட்ரோக் எழுதணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வேர் எ மோர் டிஸ்டிங்டிவ் அவுட்லைன் இஸ் அப்டைன்டு யூஸ் ஆஃப் ஸ்ட்ரோக் டி ஆர் டி. ஸோ அதே மாதிரி தான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரே ஸ்ட்ரோக் வந்து 2 இதை மீன் பண்ணுது அப்படின்னா ஏதோ ஒரு ஸ்ட்ரோக்கை வந்து ஒரு வேர்டுக்கும் இன்னொரு ஸ்ட்ரோக்கை வேறு ஒரு வேர்டுக்கும் வச்சுக்கோங்க. இப்போ சீக்ரெட் ஆர் சேக்ரெட் ரெண்டுக்குமே வந்து இதை நம்ம எழுதலாம். பட் எந்த இடத்துல இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா சீக்ரெட்டுக்கு நீங்கள் இதை வச்சுக்கலாம், சேக்ரெட்டுக்கு இதை வச்சுக்கலாம். ஸோ இந்த வார்த்தை மட்டும் தான் இப்படின்ட்டு இல்லை, இன்னும் எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. அன்அவாய்டபிள் மாதிரியே இன்னெவிட்டபிளும் நம்ம எழுதலாம். பட் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரு இதை வந்து ஹால்விங் மெத்தட்லையும் இன்னொரு ஸ்ட்ரோக்கை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகவும் எழுதி பழகிக்கணும். அடுத்து பாருங்கள், வேறு ஹாஃப் லென்த் ஆர் would stand alone or with the final circle S only. Therefore, in such word, right or rights example கொடுத்துருக்காங்க. The stroke T must be written. Reason for this is to prevent clash between RT. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஆரை வந்து ஷார்ட்டாக ஹால்விங் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது வந்து அண்டு மாதிரி போயிடும் இல்லைங்களா. செகண்ட் பிளேஸ்லேருந்து போட்டோம்னா ஷுட்டு மாதிரி போயிடும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஆருக்கு அப்புறம் டி வர்ற வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபுல்லாக எழுதணும். இப்போ ரைட் அப்படின்ட்டு நம்ம இப்படி ரைட் அப்படின்ட்டு போட்டுவிட்டு போகலாமான்னா அப்படி போகக்கூடாது. அது வந்து அண்டாக இருக்கலாம், ஆர் ஷுட்டு ஏதோ ஒரு மீன் பண்ணும் அப்படின்றதுனால ரைட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபுல்லாகவே எழுத சொல்கிறாங்க, ரைட்ஸ். நம்ம இந்த மாதிரி ரைட்ஸ் எப்படின்னு போச்சுன்னா இது வந்து அண்டு ஈஸ்ன்னு கூட படிக்கலாம், அண்டு ஹிஸ்ன்னு கூட படிக்கலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இடத்துல ஆருக்கு அப்புறம் டி வருது, ஆருக்கு அப்புறம் டி வருது அப்படின்ற இடத்துல நம்ம ஹால்விங் இல்லாமல் ஃபுல் ஸ்ட்ரோக்காக எழுதிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், பொசிஷன் ஆஃப் ஹாஃப் லென்த் ஃபார்ம்ஸ். ஸோ நம்ம அந்த ஹால்விங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து த்ரூ த லைன்ஸ் போகாது. ஃபஸ்ட்டு பிளேஸ் ஆர் வந்து செகண்ட் பிளேஸ், ஃபஸ்ட்டு பொசிஷன் உண்டானதுக்கு ஃபஸ்ட்டு பொசிஷன் எழுதணும், செகண்ட் அண்ட் தேர்டு பொசிஷனுக்கு உண்டானதை செகண்ட் பொசிஷன் ஆன் த லைன்லேயே எழுதணும். ஹால்விங் மெத்தடை பொறுத்த வரைக்கும்
த்ரூ த லைன், அதாவது தேர்ட் பொசிஷன் போகாது. அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. தேர்ட் பொசிஷன் போகும், பட் த்ரூ த லைன் இப்படி போகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெர்டிக்கல்லாம் பாருங்களேன், வெர்டிக்கல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்சம் தான் கீழே போகுது. த்ரூ த லைன் மேலேருந்து கீழேயோ இல்லை கீழேருந்து மேலேயோ ரொம்ப போகிறது இல்லைங்களா. பிகாஸ் இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிண்ட் எடுத்துக்கோமே, டிண்ட் தேர்டு பொசிஷனில் தான் வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஹால்விங் மெத்தடில் எழுதும்போது இது என்ன ஸ்ட்ரோக்குனே வந்து கண்டுபிடிக்க முடியாது. சின்னதாக இருக்குது, அது கோட்டில் த்ரூ த லைன் போகும்போது என்ன ஸ்ட்ரோக்குன்ட்டே கன்ஃபியூஸ் ஆகிரும். அப்படின்றனால கோட்டு மேலேயே எழுதிக்கலாம், அந்த வவல் சைனை கரெக்டாக வச்சுக்கலாம். அதான் சொல்கிறாங்க. அடுத்து 83ல் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ரஃபாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ரைட் பண்ணுங்கள். அடுத்து 84ல் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ரைட் பண்ணுங்கள். டைட் ஸோ இந்த மாதிரி. அடுத்து கிரமலாக்ஸ் வந்து கே சைன் வந்து ஹால்விங் போட்டிருக்காங்க, குவைட். செகண்ட் பிளேஸில் போட்டோன்னா குட். கேஆர் சைன் ஹால்விங் பண்ணால் அக்கார்டு. செகண்ட் பிளேஸில் போட்டோன்னா கேர்டு. ஜிஆர் போட்டாங்க அப்படின்னா கார்டு. செகண்ட் பிளேஸில் போட்டால் கிரேட். கேஎல் ஃபஸ்ட்டு பிளேஸில் ஹால்விங் பண்ணி போட்டால் கால்டு. செகண்ட் பிளேஸில் போட்டாங்க அப்படின்னா ஈக்குவல் ஆர் ஈக்குவல்டு ஆர் கோல்டு. ஸோ ஜிஎல் அந்த சவுண்ட் வந்து செகண்ட் பிளேஸில் போட்டால் கோல்டு, தட்டு. அடுத்து வித்தவுட், செகண்ட் பிளேஸில் வித்தவுட்டு. விஷ்டு, எஸ்ஹெச் சவுண்டை வந்து ஹால்விங் பண்ணி போட்டிருக்காங்க, விஷ்டு. ஸோ 85 பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தென் 86 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸு ஒரு வாட்டி ஸ்ட்ரோக் எடுத்து ரஃபாக எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் இந்த வீடியோ. ஹால்விங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மெத்தட். நம்ம எழுதுறது இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற மெத்தட். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.